தொடர்ந்து நம்ம சேனலில் நாம் விவாதிச்சுட்டு வரோம். இன்றைக்கி பேசுகிறதுக்கு நாம் மட்டும்தான் இருக்கோம். அந்த கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க விஜய் காரணம், விஜய் கொலையாளி, விஜய் அவர்களை அப்படியே விட்டு ஓடிவிட்டார், 41 உயிர்களின் பலிக்கும் விஜயின் நடவடிக்கைகள் மற்றும் தாவேக தான் பொறுப்பு என்று பேசுவதற்கு மட்டும்தான் இன்று இங்கே அனுமதி. இதற்கு மாற்று குரல் எங்கேயும் வரக்கூடாது என்பதில் அரசு மிக மிக தீவிரமாக இருக்கிறது. புதிய தலைமுறை இந்த கரூர் சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளை தொகுத்து ஒரு நிகழ்ச்சியாக போட்டதற்காக கவலையே படாமல் பிடுங்கிவிட்டார்கள். இன்னைக்கு காலையில் நேற்று பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருந்தன. நான் என்ன காரணன்றது தெரிஞ்சுக்கணும்ல, பிடிங்கிட்டாங்கன்றது மட்டும்தான் வந்திருந்துச்சு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் யார் யார் நிர்வாகிகள் என்பது தெரியும். ஐஸ்கிரீம் அதிகாரியின் அடிப்பொடிகள் தான் இங்கே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் அரசுக்கு எதிராக செய்தி போட்டதற்காக இப்படி புதிய தலைமுறை இது அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்யவில்லை. மாறாக கண்டனம், இது என்னமோ ஒடுக்குமுறை கெடுக்குமுறைன்ட்டு, எதுக்குடா ஒடுக்குமுறை அப்படின்ட்டு அதை அவங்க சொல்லலை. ஸோ நான் அரசு கேபிளிலேயே இன்று காலை விசாரித்தேன். இல்லை, கவர்மெண்ட் எகென்ஸ்ட் அந்த கரூர் சம்பவமாக ஒரு பேக்கேஜ் போட்டிருந்தாங்க, அதுக்காக தான் பிடுங்கிட்டாங்க என்று சொல்கிறார்கள். இப்போது ஒரு செய்தி சேனல் நடந்த ஒரு சம்பவத்தில் இன்னொரு கோணம் இருக்கிறது என்பதையே நீங்கள் பேசக்கூடாது என்று ஒரு அரசு முடிவெடுத்து இப்படி இதை நடத்துகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாசிசத்தன்மையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாறிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.